ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடைய நட்சத்திரமும், சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஆணுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். இத்தகைய பொருத்தம் அமையுது. என்னென்ன ராசிக்கு நல்லா இருக்கும், என்னென்ன ராசிக்கு இல்லை என்னென்ன லக்னத்தில் திருமணம்லாம் செய்யக்கூடாதுங்கிறதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி மேசராசி. பேர் எழுத்து நாம எழுத்து சொல்லும். சு சே சோ லா லி என்ற பெயர் எழுத்து உடையது அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் ஆணுடையது துளாராசி. அதுக்குண்டான பேர் வச்சு ரூ ரே ரோ தா, ரூ ரே ரோ தா அப்படிங்கிறது இந்த பேரெழுத்து உடையவர்களுக்கு நிச்சயமாக சுவாதி நட்சத்திரம் துளாராசியாக எடுத்துக்கலாம். இவர்களுக்கு எத்தகைய பொருத்தம் அமையுது என்னென்னங்கிறது பார்ப்போம். முதலாவதாக தினப்பொருத்தம் உத்தமமாக உள்ளது, நன்றாக உள்ளது. கணபர்த்தம் இருவருக்கும் தேவகணமாக இருப்பதால் கணபர்த்தம் நன்றாக உள்ளது. மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது. யோனி பொருத்தம் சற்று குறைவு, ஒரு 50% எடுத்துக்கலாம். அதனால இல்லை, வேணும்னா எடுத்துக்கலாம். அதாவது இருவருக்குமே ஆண் குதிரை பெண்ணுக்கும் ஆண் எருமை ஆணுக்கும் இருப்பதால் 2 பால் கரெக்டாக இருக்குது. இருப்பினும் அந்த பகை கொஞ்சம் செய்வதால் சற்று குறைவு. அது இல்லாமல் ராசி பொருத்தம் உத்தமமாக உள்ளது. ராசியாதிபதி நன்றாக உள்ளது. அதே மாதிரி ரஜு பொருத்தம், பெண்ணுடைய ரஜு வந்து பாத ரஜு, ஆணுடைய ரஜு வந்து கழுத்து ரஜு. ஆகவே ரஜு பொருத்தம் உண்டு. நாடி பொருத்தம் உண்டு. சமநாடி அப்படிங்கிறது உண்டு. ஆகவே வேதை பொருத்தம் உண்டு, நன்றாக உள்ளது. இந்த 2 நட்சத்திரம் 2 ராசிக்கு அருமையாக உள்ளது. ஆதி நட்சத்திரத்தில் துளாராசிக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு பொருத்தம் மொத்தம் 9 பொருத்தமாக உள்ளது. திருமணம் நன்றாக செய்யலாம். எந்த விதமான குறைபாடு ஜாதகத்தில் இல்லை என்றால் உங்களுடைய ஜோதிடர்களை கலந்து ஆலோசனை செய்து திருமணம் செய்தது ஏற்ற காலம்தான். எந்த பகையும் இல்லை. அதே போல் லக்னமும் நன்றாக அமைய வேண்டும். 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் அமைந்துவிட்டால் மிகவும் சிறப்பு உடையது. அதே மாதிரி 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் மத்தியமம் அது பொருந்தாது. ஆகவே லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தம் நன்றாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். தம்பதிகளுடைய வாழ்க்கை எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆகவே இந்த லக்ன பொருத்தம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு திருமணம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த சுவாதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருபாலம் ஒத்து கொண்டால் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சஷ்டி திதியில் திருமணம் செய்யக்கூடாது. சஷ்டி திதியில் இவருக்கு விஷ சூன்யம் சொல்லக்கூடிய திதி சூன்யம் வரும். அது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விஷசூன்யம் தான். அதனால சுப காரியம் நடத்தக்கூடாது. அவை சற்று நிதானமாக இருந்து செயல்படணும். கொஞ்சம் கவனமாக பார்த்து முகூர்த்தம் குறிக்கணும். சஷ்டி திதியில் முகூர்த்தம் இருந்தாலும் நம்ம அதை சொல்லி அதை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி துளாராசிக்கு பார்க்கும்போது பிரதமை திதி, துவாதசி திதி, இவர்களுக்கு 2 திதி விஷசூன்யமாக உள்ளது, திதி சூன்யம். ஆகவே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் திருமண முகூர்த்தம் சுபகாரியம் செய்யக்கூடாது. பிரதமையில் முகூர்த்தம் கண்டிப்பாக இருக்காது. இருப்பினும் துவாதசி திதியில் இருக்கலாம். ஆகவே இது சற்று நிதானமாக யோசனை செய்து கொண்டு இந்த முகூர்த்த காலத்தில் எந்த விதமான தோஷம் இல்லை. அதாவது வேறு ராசி இருக்கணும். அன்றைக்கு திருமணம் செய்கிற அன்னைக்கு வேறு ராசி இருக்கலாம், வேறு லக்னமாக இருக்கலாம். ஆனால் இந்த திதி மட்டும் கொஞ்சம் கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி
துலா ராசிக்கு பிரதமை திதியும் துவாதசி திதி. அப்போ எனக்கு சுவாதி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் எனக்கு திதி சூன்யமான கிடையாது. பிரதமை திதியும் துவாதசி திதி. அப்போ அன்னைக்கு வேற ராசி, வேற நட்சத்திரம், வேற கிழமை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நிதானமாக யோசனை பண்ணி திதி மட்டும்தான் கணக்கு வச்சுக்கிட்டு அந்த விஷ சூன்யத்தை சரி பண்ணணும். அதே போல் சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய காலமும் இருக்கக்கூடாது. ஆகவே நல்ல முகூர்த்தம், நல்ல லக்னம் அமைந்து விட்டால் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா.